லார்ச் அப்படின்ற மலர் மருந்து என்ன பண்ணணும்னா தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்பிக்கை பற்றி பேசுனீங்களே, அவரோட ஃப்ரெண்டு தான் இவர். தன்னம்பிக்கை. நீங்கள் இன்னொரு புறப்பொருள் மீது வைத்தீங்கன்னா அது பேர் நம்பிக்கை. உங்கள் மீது வைக்கணும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அப்போ 2 மருந்து சேர்த்தியே பயன்படுத்திக்கலாம். லார்ச், கார்ஸ், இந்த 2 மருந்துகளும் நீங்கள் சேர்த்தியே பயன்படுத்திக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்பிக்கைனா முடியும்னு சொல்கிறது, என்னாலும் முடியும். சார் அப்போ தன்னம்பிக்கை அற்ற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? என்னால் முடியாதுன்னு சொல்ல போகிறான். எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு அது செட் ஆகாது, என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். ஸோ இது எங்கே க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம சின்ன குழந்தையில் இருக்கும்போது நம்மளை கம்பேர் பண்ணி தானே வளர்த்திருப்பாங்க. எல்லா குழந்தையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லா ஃபேன்ஸும் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாருக்கு வேணால் ஃபேன்ஸாக இருந்துட்டுருப்போம். உங்கள்கிட்ட இல்லாத திறமை அவர்கிட்ட இல்லை. ஆனால் நாம் என்ன நினச்சின்னுக்குறோம், அவர்கிட்ட திறமைசாலிகள், அவரால் முடியும், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். அப்போ உங்களை யார் கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இன்னொரு நடிகருடையோ ஒரு தலைவர்களுடையோ யாரோ ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செல்லமணி, மலர் மருத்துவர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையை பற்றி பேசணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கைன்னு லார்ச் அப்படின்ற ஒரு மலர் மருந்து, LARCH டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க. லார்ச் அப்படின்ற மலர் மருந்து பார்த்துக்கோங்க. இந்த லார்ச் அப்படின்ற மலர் மருந்து என்ன பண்ணணும்னா தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்பிக்கை பற்றி பேசுனீங்களே, அவரோட ஃப்ரெண்டு தான் இவர். தன்னம்பிக்கை. நீங்கள் இன்னொரு புறப்பொருள் மீது வைத்தீங்கன்னா அது பேர் நம்பிக்கை. உங்கள் மீது வைக்கணும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அப்போ 2 மருந்து சேர்த்தியே பயன்படுத்திக்கலாம். லார்ச், கார்ஸ், இந்த 2 மருந்துகளும் நீங்கள் சேர்த்தியே பயன்படுத்திக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ 2 மருந்து எடுத்துக்கலாம். அப்போ லார்ச் படிக்கிறீங்க, லார்ச் பார்க்குறவங்களுக்கு கார்ஸ் தேவைப்படும். கார்ஸ் இருக்குங்க, லார்ச் 2 சேர்த்து எடுத்துக்குவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சரி, தன்னம்பிக்கைனா என்னங்க அப்படின்னா, நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கை என்ன வித்தியாசம்? நம்பிக்கைனா முடியும்னு சொல்கிறது, என்னாலும் முடியும். சார் அப்போ தன்னம்பிக்கை அற்ற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? என்னால் முடியாதுன்னு சொல்ல போகிறான். எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு அது செட் ஆகாது, என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். ஸோ இது எங்கே க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம சின்ன குழந்தையில் இருக்கும்போது நம்மளை கம்பேர் பண்ணி தானே வளர்த்திருப்பாங்க. எல்லா குழந்தையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஈவன் மைசெல்ஃப் ஆல்சோ. அப்போ அதை கம்பேர் பண்ணி நம்மளை வளர்த்தும் பொழுது கம்பேரிசன் பண்ணி வளர்த்துறாங்க. எப்படி கம்பேர் பண்ணி வளர்த்துறாங்க? அந்த பையன் நல்லா படிக்கிறான், நீ ஒழுங்காக படிக்கலை. அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அவன் நல்லா படிக்கிறான். நீ பாரு ஒழுங்காக, உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து நீ படிக்கலை. அவன் பாரு நல்லா விளையாடுறான், நீ விளையாடல. ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்காக போட்டி போட்டு அந்த குழந்தைய கம்பேர் பண்ணி நான் என்னை பிறருடன் கம்பேரிசன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, தன்னம்பிக்கை குறையுது, தாழ்வு மனப்பான்மை அதிகமாகுது. தன்னம்பிக்கை குறைஞ்சிடுச்சு, தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறேன், என்னால் முடியாது, எனக்கு முடியாது, அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு செட் ஆகாது. இப்போ தன்னம்பிக்கை குறைந்தவர்கள், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருப்பவர்கள் விசிறியாக இருப்பாங்க. நீங்கள் எல்லா ஃபேன்ஸும் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாருக்கு வேணால் ஃபேன்ஸாக இருந்துட்டுப்போம். உங்கள்கிட்ட இல்லாத திறமை அவர்கிட்ட இல்லை. ஆனால் நாம் என்ன நினச்சின்னுக்குறோம், அவர்கிட்ட திறமைசாலிகள், அவரால் முடியும், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். அப்போ உங்களை யாரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இன்னொரு நடிகருடையோ ஒரு தலைவர்களுடையோ யாரோ ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த கம்பேரிசன் பண்ணும்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் மாமா, ஃபேமிலி, யாரு கூட வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. நாம் தனித்தன்மையானவர்கள், உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா கார்ஸ் அப்படின்னு ஒரு மலர் வந்து நம்பிக்கைக்கு பார்த்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா கூட அது எங்கேயே கிடைக்க போகுது, கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்போ இவங்க சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு அவன் நல்லா படிப்பான், அவனுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. 2க்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸனாக இருந்தால் 2 மருந்தே போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எந்த மருந்து சைடு எஃபெக்ட் பண்ணாது, தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா மிம்லஸ் போட்டுக்கோங்க. இந்த மருந்து வேலை செய்யுமா செய்யாத சந்தேகம் இருக்குது, நம்பிக்கையற்ற தன்மை இருந்துச்சுன்னா கார்ஸ் போட்டுக்கோங்க. லார்ச் அப்படின்ற மலர் மருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விசிறிகளாக இருப்பாங்க. யாருக்கு? யாரோ ஒருத்தருக்கு. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற திறமை வெளியே வராமல் கடைசியிலே போயிடும். இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தரை பார்த்து மிமிகிரி பண்ணி காப்பி அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கான லைஃப்பை நான் வாழ மாட்டேன். எனக்குள்ள ஒரு திறமை இருக்கா? எல்லா மலர் மருந்துகளும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ எனக்குள்ள ஒரு திறமை இருக்கான்னா இருக்குது. எங்கே இருக்குது? தூங்கிடுச்சு, அது கோமாவில் இருக்கும். அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். எல்லாருக்குள்ள ஒரு திறமை இருக்கும். நீங்கள் தனித்தன்மையானவர்கள், இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற சுயத்தன்மை வளரணும் அப்படின்றோம். எனக்குள்ள ஒரு சுயத்தன்மை இருக்கா? இருக்குது, தேடி கண்டுபிடிங்க.
நிச்சயமாக வெளியே வரும். அதுக்கு தான் இந்த மலர் மருந்துகள் பயன்படுத்துகிறோம். லார்ச் அப்படின்ற மலர் மருந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சுயத்தன்மை, தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ இந்த உதாரணத்துக்கு பாருங்கள், அந்த நடிகர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காமெடியன்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருக்காங்க, நிறைய பேர் சொல்லலாம். அவங்க எல்லாமே தன்னுடைய தனித்தன்மை, திறமைகள் இந்த மீது தான் முழு நம்பிக்கை வச்சாங்க. அதிர்ஷ்டத்தை கூட 2வது பட்சம் நம்பிக்கலாம், எப்படியோ நம்பிக்கை வச்சாங்களோ இல்லையா, வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க. இவரெல்லாம் ஒரு நடிகரா, இவரெல்லாம் ஒரு ஹீரோவை நடிக்க முடியுமான்னு நம்ம ஒரு காலத்தில் நினச்சவங்களாம் நீ ஹீரோவாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி நினச்சிருந்தா, காமெடி நடிகர் நான் போய் ஹீரோவாக முடியுமா, அது ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுட்டு, கலராக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது, முடியெலாம் இப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், இப்போ இதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மைண்டு தானே. அப்படி நினச்சிருந்தாருன்னா அதை உடச்சாங்களோ இல்லையா. யார் ஒருவர் தன் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்கள் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. தன் மீது நம்பிக்கை அற்றவர்கள் ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. நீங்கள் ஃபேன்ஸாக இருங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் ஃபேன்ஸாக இருக்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரும் பொழுது இதே நீங்கள் உங்களுக்கு ரசிகர்களாக மாறுவாங்க. யார்? அப்படிப்பட்டவர்கள் யாரும் நடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தனித்தன்மையை, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் நுற்று நோக்காமல் கடைசி வரைக்கும் வாழ்நாள் விரையம் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நோக்கி நம்ம போகணும். நம்ம போகாமல் இன்னொருத்தருக்கிற டேலண்ட்டே பார்த்து பார்த்து பழகினதுனால அவங்களால முடியும், என்னால் முடியாது. அப்போ நீ என்ன தான் பண்ணுவ தெரியல. அப்படியே வாழ்க்கை. உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா தயவுசெய்து எல்லோரும் இந்த மலர் மருந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா யாருக்காவது விசிறியாக இருங்க. அவர் சூப்பரையா, அவரால் சொல்ல முடியும், அவரால் செய்ய முடியும், அவர் மருந்து கொடுத்தா சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் டாக்டர் தான், உன்னால் ஏன் மருந்து கொடுக்க முடியல? எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்ன பண்ணுற, நம்பிக்கையை பிறர் மீது வைக்கிறீங்க. உங்கள் மீது வச்சிங்கன்னா தன்னம்பிக்கை, இன்னொருத்தர் மீது வச்சிங்கன்னா அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தேவையில்லை. உங்கள் முதல்ல நம்பணும். எல்லோரும் நம்பணும். என்னை நம்பணும். தன்னை நம்பாதவன் பிறரையும் நம்ப மாட்டான். தனக்குள்ளே ஒரு தலைவன் இருக்கான். தனக்குள் இருக்கும் தலைவனை உணர்ந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்க தொடங்கினானேன்னு சொல்லியிருக்கார் திருமூலர் சொல்லியிருக்கார். நிறைய நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள் எல்லாமே சொன்னதான். உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவரை நோக்கி நீங்கள் போகணும். அவர்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரணும். அவர்களோட திறமையை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நசுக்கிட்டாங்க. இந்த பேப்பர், மீடியா அல்லது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரமாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமை வெளியே வந்துச்சுன்னா தான் நீங்கள் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த லார்ச். ஸோ அனைவரும் தங்களுடைய தனித்தன்மையான திறமைகளை வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சென்று சேரும்னு சொல்லி இந்த மலர் மருந்து நம்ம வீடியோ விடுறோம். மிகவும் நன்றி.